காலையிலேயே கதிர்கிட்ட கத்திட்டு போன பாண்டியனுக்கு கடையில் வேலையை பார்க்க முடியல. ரொம்ப டென்ஷனாகவே தான் இருக்காரு அங்கேயும். அதே போல் எங்கள் வீட்டில் கோமதி அழுது தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டேயும் மாமா வந்த கையோட நான் உண்மையை சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். கதிர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவருக்கு எடுத்து புரிய வைக்க போகிறேன். அதுக்கப்புறமாவது அவர் கதிரை புரிஞ்சுப்பார், அடிக்க மாட்டார், இப்படி எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்த மாட்டார், ராஜியும் கஷ்டப்பட மாட்டாள்னு சொல்லி இங்கே மீனா கிட்ட சொல்ல மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, கதிர் ராஜுக்கும் பெரிய ஒரு ஆபத்து தான் ஏற்படுத்தும்னு சொல்ல இங்கே என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் மாமா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போக அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் தங்கமயிலோட குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க ராஜியை பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு பார்வையை பார்ப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் முடிவெடுக்காதீங்கன்னு சொல்ல இதுக்கப்புறம் தான் எங்கள் மீனா சொன்னதை கேட்டு எங்கள் கோமதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டி. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதும், அவங்க குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் ராஜி, அதை அவளால் தாங்கிக்க கூட முடியாது. அதனால் நான் அப்படி ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, தங்கமயிலும் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்கே இருந்த தங்கமயில வந்துட்டு எங்கள் அத்தை வேற ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு போய் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே வர்ற தங்கமயிலும் தன்னுடைய அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் எதுக்கு தான் அழுகிறீங்க? கதிர் பண்ண தப்புக்குன்னு சொல்ல உனக்கு கதிரை பற்றி என்ன தெரியும், தேவையில்லாமல் எதை பற்றியும் பேசாதன்னு சொல்ல சரித்த நான் எதுவுமே பேசலை, நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க. இங்கே நைட்டு தான் பாண்டியன் லேட்டாக வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் கடுகடுன்னு இருந்துகிட்டே இருக்க இங்கே கதிரை வேலைக்கு கூப்பிட்டும் கதிர் வரலன்ற ஒரு கோவத்தில் இருக்காங்க. அதே போல் கதிரும் வந்து நைட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க. சாப்பிட வந்து உட்கார கதிரை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் பாண்டியன். அந்த இடத்துல எங்கள் பெரிய சண்டையை வெடிக்குது. எங்கள் ராஜியை உட்காந்துருக்காங்க, அதே போல் எங்கள் கதிரை உட்காந்துருக்க. பாண்டியன் கேட்குறாங்க, ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதா? கடையில் வந்து வேலை பாருடான்னு சொன்னால் அதை ஏண்டா கேட்க மாட்டேன்னு சொல்ல இங்கே பக்கத்தில் நிற்கிற தங்கமயில் உடனே சொல்கிறாங்க, ஏன் தம்பி அப்பா தான் இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, அப்பா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இந்த ஒரு தடவை இதையாவது செய்யலாம்ல. என் கடையில் போய் வேலை பார்க்குறது அவ்வளோ கஷ்டமா என்ன? நீங்கள் இப்படி வீடை விட டெலிவரி கொடுக்குறதான் கஷ்டம், கடையில் இருந்து வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கதிரும் அமைதியாக நின்றுட்டுருக்க. எல்லாரும் என்ன சொல்கிறோம் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க, ஏன் உங்கள் அண்ணி சொல்கிறது கூட ஒரு விதத்தில் சரிதானடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் கதிருக்கு வந்து வாயை பேச முடியல, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு நினச்சி ராஜி வேற பயந்துகிட்டு இருக்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு மாமா சண்டை, அமைதியாக இருங்க மாமான்னு சொல்ல உனக்கு தெரியாதுப்பா இவனை பற்றின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை பற்றி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன். இதனால் ஏற்றுக்க முடியாது சரவணனும் செந்திலும் இங்கே கதிருக்கு சப்போர்ட்டாக நிற்க என் கோமதி கூட எதுக்குங்க இந்த மாதிரி நேரத்தில் சண்டை போடுறீங்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டுமே, நீங்கள் எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையிடுறீங்கன்னு சொல்ல அப்போ இந்த குடும்பத்தில் நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஒரு பெரியவங்களாக இருந்து நான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா கோமதி, அப்போ எல்லா முடிவையும் நீயே எடுத்துக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படி தானேன்னு சொல்லி எங்கள் கோமதி கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்கள் தங்கமயிலும், அத்தை நீங்களாவது கொஞ்சம் அமைதியாக இருங்கத்தன்னு சொல்ல எங்கள் தங்கமயிலை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே உடனே மயில் சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, மாமா இங்கே கதிர் கேட்கலன்னா விடுங்க பரவாயில்ல, அங்கே கடையில் எந்த வேலையாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே பார்த்தியாடா உங்கள் அண்ணியை, இங்கே மயில் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்றது போல் நடந்துகிட்டு இருக்கேன், ஆனால் நான் பெத்த பையன் நீ, நான் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட கேட்டு நடந்துக்க மாட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு திமிரு கூடி போயிடுச்சுல, வெளியில் போய் சம்பாதிக்கிறோன்ற திமிரு, 4 பேர் என்னை தப்பாக பேசணும், வெளியில் உள்ளவங்க எல்லாரும் என்கிட்ட தப்பாக பேசணும், அதுதானே உன்னோட எண்ணம், இன்றைக்கி நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம திரும்பவும் அதே வேலையை தான் பார்க்க போயிருக்க, அப்படி நீ தனிச்சு முடிவெடுக்கணும்னு நினச்சி நீ இதுக்கிட்ட இந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கதிரும், அப்போது நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் அப்பா வேற ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏண்டா அவர் கூட மல்லு கட்டிட்டு நிற்கிறேன்னு சொல்லி எங்கள் சரவணனும் செந்தில் சொல்ல, இல்லைண்ணே இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, இந்த வீட்டில் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எனக்கும் ராஜுக்கும் சேர்த்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவை எடுத்து தானே இப்படி ஒரு விஷயத்த இங்கே பெரிய பிரச்சனையாக்குறான்னு சொல்ல, பார்த்தில்லடா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருன்னு எங்கே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க. என்ன தம்பி அப்பா ஏதோ கோவத்தில் சொல்கிறாருன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, போதும் நிறுத்துங்கன்னு இங்கே தன்னுடைய கையால் தங்கமயில வந்துட்டு அப்படியே அடக்குறாங்க எங்கள் கதிரும். அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து ஒரு வாய் கூட சாப்பாடு எடுத்து வைக்காமல் ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே போக எங்கள் ராஜ்யம் பின்னாடியே ஓடுறாங்க. இங்கே உள்ளே போகிற கதிர் வந்துட்டு தன்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்த ராஜிக்கு கதி கலங்கி போகுது, கண்ணீராக கொட்டுறாங்க. இங்கே கோமதி வேற டே எங்கடா கிளம்பிட்டேன்னு சொல்ல யார்கிட்டையும் எதுவும் பேசலை. அப்போ தான் இங்கே சரவணனும் செந்தில்
செந்தில் மீனான்னு சொல்லி 3 பேருமே வந்து எங்கள் கதிர் பக்கத்தில் நிற்க என்ன கதிர் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தானே சொன்னார் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு சொல்ல அங்கே நின்றுட்டு இருக்க பாண்டியன் உடனே பார்க்குறாங்க. இவனுக்கு இவ்வளோ திமிரு இருக்கும்போது இவன் எதுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும், பேசாமல் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு போனப்பவே அத்தோட விட்டு தொலைச்சிருக்கணும். ஆனால் எங்கள் கோமதிக்காக திரும்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் பாரு, என்னே சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கத்துறாங்க பாண்டியனும். இதை வந்து கேட்டுட்டு இருக்க முடியாத ராஜு உடனே உள்ளே போகிறாங்க. எங்கடி போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கேட்க ஒரு நிமிஷம் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே கதிர் கிடுகிடுன்னு வெளியில் வர இங்கே பின்னாடியே ஓடி போகிறாங்க கோமதி, சரவணன், செந்தில், மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே உள்ளே போகிற ராஜி தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வர ராஜியை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க, நீ எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்ல, அவர் இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை மாமா, அவர் தெருவோரத்தில் இருக்கிறதா இருந்தாலும் நானும் அங்கே தான் மாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் போக இங்கே தங்கமயில் பார்த்து அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. அங்கே வெளியில் சமாதானப்படுத்தினதுக்காக போன எல்லாருமே நின்றுட்டுருக்கேன். இங்கே ராஜி பேக்கோட வந்து நிற்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இங்கே ராஜி வர்றதை பார்த்து கதிரை தகச்சு போய் நிற்க, நீ இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னையை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தானே கதிர் நானே இருப்பேன்னு சொல்கிறாங்க ராஜி. இதை கேட்ட கதிர் வந்துட்டு அப்படியே கண்களை ராஜியை பார்க்க, என்னோட நீ வந்து கஷ்டப்பட போறியான்னு சொல்ல, நான் உன்னுடைய ஒய்ஃப், அப்படி இருக்கப்போ நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு தானே போகணும், என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்க இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இங்கே கோமதி வந்துட்டு, டே என்னடி நீ அவனை தடுத்து நிறுத்துவியான்னு பார்த்தா நீ அவன் கூட சேர்ந்து கிளம்பிட்டேன்னு சொல்ல, வேறு என்னத்தை பண்ண சொல்கிறீங்க, யார் சொல்லியுமே கேட்காத இவர் நான் சொன்னால் மட்டும் கேட்கவாத்த போகிறாரு, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளே நின்றுட்டு இருந்த பாண்டியன் வெளியில் வராங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியிலலாம் போக வேண்டாம்னு சொல்ல, ஆமாம்மா இவர் போன்னு சொல்வார், அப்புறம் போக வேண்டாம்னு சொல்வார், இவர் பேச்சை கேட்டு நான் இங்கே இருந்துகிட்டு இருந்தேன்னா திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது திரும்பவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவார், எதுக்குமா இந்த தேவையில்லாத பிரச்சனை, பேசாமல் நான் வேறு எங்கேயாவது போய் வீடு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜ்யம் இருக்க உடனே சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே வேறு வீடை பார்த்து போய்க்கிறோமா அப்படின்னு சொல்ல, எங்களை பற்றின கவலை யாருக்கும் இருக்க வேண்டாம், நாங்கள் தனியாக போயிட்டோம்னா எங்களை பற்றி யாருமே இவர்கிட்ட தப்பாக பேச முடியாது, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வேறு வேலை பார்க்குறது தானே இவருக்கு பிரச்சனையாக இருக்கு, நான் வேறு வீடு பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நான் வேறு வேலை பார்த்துக்கிறேம்மான்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்குங்க, இவனும் நம்ம பையன் தானே, ஒரு நாளாவது இவன்கிட்ட கொஞ்சம் அக்கறையாக ஆசையாக பேசியிருக்கீங்களா, சரி பேசலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இவனை எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் இதே வேலையாக வச்சுருக்கீங்க, இது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், கொண்டாட்டமாக தானே இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே தங்கமேல அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே சரவணனும் செந்திலும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்கள உள்ளே கூப்பிடுங்கப்பான்னு சொல்ல, இதுக்கு மேலே எப்படிடா கூப்பிடுறது, அவன் காலில் விழுந்து கூப்பிடணும்னு நினைக்கிறான் அவன் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாண்டியன். உடனே சரவணனும் செந்திலும் கதிர்கிட்ட சொல்கிறாங்க, டே கதிர் அப்பா இவளது சொல்கிறாருல உள்ளே வாடா அப்படின்னு சொல்ல, என்னால் வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீ மட்டுமா இருந்தால் கூட பரவாயில்லடா, இப்போது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணும் உன் கூட தான் வருவேன்னு நின்றுட்டுருக்கான், இவளை கூட்டிகிட்டு இந்த நடுராத்திரில் எங்கடா போவேன், சொல்கிறத கேளுடா உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராஜி வந்துட்டு கண்கலங்கி இங்கே கதிரையை பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் வந்துட்டு ராஜிக்காக யோசிக்கிறாங்க. ராஜியை கூட்டிகிட்டு நம்ம வெளியே போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் வீடு கிடைக்கணும், அதுவும் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியில் கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், இங்கே ராஜியை கூட்டிகிட்டு தனியாக வெளியிலையும் போக முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு கதிர் நின்றுட்டுருக்காங்க. இங்கே கதிரை செந்தில் சரவணன் 2 பேருமே வலுக்கட்டாயமாக உள்ளே இழுக்க இங்கே வந்துட்டு தங்கமேல பார்த்துட்டே இருக்காங்க. தள்ளிடி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தள்ளிட்டு எங்கள் கதிரை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டே போயிடுறாங்க உள்ள. உனக்கு என்ன சொன்னாலும் அறிவே வராதா, இப்படி தான் நடந்துப்பியா, அதுவும் எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையானு சொல்ல, அப்போ இந்த வீட்டில் என்ன நான் கஷ்டப்படணுமான்னு கேட்குறாங்க. உனக்கு என்னடா கஷ்டம்னு சொல்ல, இவர் தான் என்னை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பேசுகிறாரு, அது போதாதம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கோமதி சொல்கிறாங்க, இனிமேல் அந்த வீட்டில் இது மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு 3 பசங்களும் முக்கியங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இந்த கதிரையும் இல்லை சரவணன் செந்தில் 3 பேரை பிரித்து பார்க்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு எல்லாரும் ஒரே கண்ணில் வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன், அப்படி இருக்கிறப்போ எங்கள் கதிருக்கு ஒன்று நாளும் துடிச்சு போவேன், சரவணனுக்கு ஒன்று நாளும் துடிச்சு போவேன், செந்திலுக்கு ஒன்று நாளும் துடிச்சு போவேன், இப்படி எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு என்னால் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது, கதிர் இருக்கிற வீட்டில் தான் நானும் இருப்பேன், இப்போ கதிர் வீட்டை விட்டு போயிட்டானா நானும் அவன் கூட போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் இங்கே உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நான் அவனை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன், அதுக்கு பிறகும் நீ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிறேன்னு சொல்ல, இதுக்கப்புறமும் நீங்கள் இது போல் பிரச்சனையை வீட்டில் உண்டாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட முடிவையும் இப்போவே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் நடக்கும் இனிமேல் வீட்டில்னு சொல்ல, எங்கள் பாண்டியன் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் தங்கமேலையும் பார்க்குறாங்க. தங்கமேல் கிட்டே சொல்கிறாங்க, நீ என்ன ஒரு மருமகளாக இந்த வீட்டில் ஒரு மூத்த மருமகளாக இருந்துட்டு
எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி மட்டும் நடந்துக்க பழகு. குறிப்பாக எங்கள் மீனா ராஜி எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமாவது உன்கிட்ட இருக்கா? எதுவாக இருந்தாலும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கும் மேலே நீ அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்க. அவர் எடுக்கிற முடிவா தப்பா சரியான்னு கொஞ்சம் எடுத்து சொல்கிற அளவுக்கு கூட உனக்கு பக்குவமே இல்லை. ஆனால் நீ அவர்கிட்ட நல்லா போட்டு கொடுத்து நல்ல பேர் எடுக்கிறதுலே இருக்கல்ல அப்படின்னு சொல்லிங்க பாண்டியனுக்கு முடிய தங்க மேலே திட்ட. எதுக்கு நீ இப்போ மயில திட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது தாங்க உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. இங்கே ராஜி மீனாவையும் வேற வேறையாகவும் இங்கே தங்கமேல நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகள் அப்படின்றதுனால தூக்கி வச்சு தலையில் கொண்டாடிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அடி இங்கே பாண்டியனை திட்டிட்டு ராஜி கதிர் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு போய்ட்றாங்க. இந்த ரூமை விட்டு ரெண்டு பேரும் வெளியிலே வரக்கூடாதுன்னு பிடிச்சி உள்ளே தள்ளி வெளியில் பூட்டிட்டு வந்துடுறாங்க. எங்கே நடுராத்திரில் கிளம்பி கோவத்தில் கிளம்பி இங்கே போயிடுவானோ, ராஜி பின்னாடியே போயிடுவானோன்ற ஒரு பயத்தில் பூட்டிட்டு வெளியில் வரேன். ஐயோ அத்தை கதவை திறங்கன்னு சொல்ல, காலையிலே வரையும் திறக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போக எங்கள் மீனாவும் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. வாங்க செந்தில்னு சொல்லிட்டு அவங்க மீனாவை கூட்டிகிட்டு போக எங்கள் சரவணனும் மயில கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாண்டியன் வந்துட்டு கோமதி பேசினதை நினச்சி அப்படியே அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்க. உள்ளே போனாங்க ராஜிக்கிட்ட, நீ எதுக்கு என் பின்னாடியே வந்தேன்னு சொல்ல, நான் தான் சொன்னல நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் கதை நானே இருப்பேன், நீ இல்லாத இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல இங்கே ராஜியை பார்த்துட்டு கண் கலங்கி நின்றுட்டே இருக்காங்க. இங்கே கதிரை விட்டு கொடுக்காம ராஜி நடந்துக்கிட்டதை நினச்சி கதிர்க்காக இங்கே ராஜி பண்ணினதை நினச்சும் ராஜியை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க கதிர்.